பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொரையும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த நேரத்தில் ஆராதிக்க போகிறோம். இத்தனை ஆண்டு காலமாக, இத்தனை நாட்களாக நம்மளை கிருபையாக வழிநடத்தி வந்திருக்கிறாரு. அதை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி கொஞ்ச நேரம் கண்களை மூடி, அப்பா நன்றி ஆண்டவரே, அப்பா நன்றி ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுதினமும் எங்களை போஷித்து நீங்கள் வழி நடத்துகிறீங்களே அப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எது எங்கள் வாழ்க்கையில் கிடச்சிருக்குதோ ஆண்டவரே, அது எல்லாமே ஆண்டவரே அது உம்மால் ஆனதுன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் எது செய்தாலும் ஆண்டவரே அதில் நாங்கள் உண்மை முதன்மைப்படுத்த நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. சூத்திரம் ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காலமாக, இத்தனை நாட்களாக எங்களுக்கு கிருபையாக வழிநடத்தி வரீங்களாப்பா. நன்றி ஆண்டவரே. உண்ண உணவு ஆண்டவரை, உடுக்க உடையும் எங்களுக்காக தந்திருக்கிறீங்களாப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரை, ஒரு நாளை ஆண்டவரை ஜெயத்துடன் கடக்க கிருபை செய்தீங்களாப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இந்த வேலையில் ஆண்டவர் அப்பா நீர் வாங்க அப்பா. சூத்திரம் ஆண்டவரை. அப்பா இந்த ஆராதனை ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம். பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்தே சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. ஆமாப்பா ஆண்டவரே, நாங்கள் கிரீடங்களை கழட்டி வைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா நாங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜீவனுள்ள தேவனாகிய உண்மை ஆண்டவரே, எங்களுக்காக ரத்த சிந்தின உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் வந்து அசைவாடுவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்தே சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்தே சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பே. பரிசுத்தரே 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 என்னேசுவே. பரிசுத்தரே 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 என்னேசுவே. பரிசுத்தரே 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 என்னேசுவே. இன்னொரு விசை. பரிசுத்தரே 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 என்னேசுவே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்தே சாஷ்டாங்கமாய் உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்தே சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பே. ஆமாண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் இந்த ஆராதனை ஆண்டவரை பொறுப்பேற்று ஆண்டவரை வழிநடத்துவீராக ஆண்டவரை. நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரை. அப்பா நாங்கள் சிறுகவும் ஆண்டவரை. அப்பா நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரை. அப்பா இந்த
வேலையில் கூட ஆண்டவரை எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரை, இதன் மூலம் அவங்க ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரை, இது ஒரு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரை. அப்பா, நாங்கள் இந்த நேரத்தை ஆண்டவரை வீணாக செலவு செய்யாதபடி ஆண்டவரை நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரை. மீதான வேலையை நீர் பொறுப்பேற்று நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 49:15 இப்படியாக சொல்லுது: ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மளை மறக்காதவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை கஷ்டத்திலும் எத்தனை போராட்டத்திலும் நம்ம கைவிட்டிருந்தாலும் நம்ம மறந்துருந்தாலும் ஆண்டவர் நம்மளை மறக்காது இருக்கிறார். அந்த மறவாத தேவனை நம்ம ஒரு சில பாடல்களை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை எல்லாரும் ஒன்று சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் பேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே தோத்திரம். வரைந்திரன்றோரும் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகழிடமே. வரைந்திரன்றோம் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா, எந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா,
உந்தன் தயவால் என்னை நடத்தும். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். ஓ, அவர் அன்பின் குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பின் குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவித்தவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பின் குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பின் குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஓ, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. எத்தனை பேர் இந்த வேலையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்த தேவனாக இருக்கிறார். நம்ம வழி தப்பி தெரிஞ்ச அந்த டைம்லையும் அவர் அன்பு குரல் தான் நம்மளை காப்பாற்றி இருக்குது. ஆமென். எத்தனை பேரால் சொல்ல முடியும், ஆண்டவரோட இயேசுவோட குரல் தான் என்னை காப்பாற்றுச்சுன்னு? அவர் சந்திக்கலைன்னா நம்ம என்னைக்கோ மடிந்து போயிருப்போம். நம்ம வேதம் சொல்லுகிறது, நம்மளோட பாவங்களினாலும் அக்கிரமங்கள்னாலும் நம்ம மடிந்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக, இந்த விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளை
விலைக்கிரயமாக வாங்கி கொண்டதனால் நம்ம இந்த நேரத்தில் இந்த இடத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஆமேன். அவரோட கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம இங்கே இருக்க முடியாது. எத்தனை டைமிலும் நம்ம அவரை மறந்தாலும், எத்தனை டைமில் நம்ம அவரை விட்டு போயிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு எப்பவுமே உண்மையாக இருக்கிறார். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நிறைய டைமில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்காம இருந்திருக்கிறோம். அவரை மறந்து நம்ம போயிருக்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, இதோ கதவண்டையில் நின்று நான் தட்டுகிறேன். அந்த கதவை யார் திறக்கிறா? அந்த கதவை நிறைய நேரத்தில் நம்ம இதயத்தின் கதவை நம்ம திறக்காமல் இருந்திருக்கிறோம். ஆண்டவர் என்றைக்கும் நம்ம கைவிடவே இல்லை. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள விடாமல் நம்மளோட காரியம், நம்மளோட சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறோம் நிறைய டைமில். ஆனால் இந்த வேலையில் கூட கொஞ்சம் உணர்ந்தவர்களாக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த என் வாழ்க்கையை ஆண்டவரே நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கஷ்டங்களில் இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் பொறுப்பெடுத்து உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்பா தன் பிள்ளையை எப்படி அன்பு செலுத்துகிறாரோ அப்படி ஒரு அன்பு செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். அது அகாப்பே அன்பு. அந்த அகாப்பே அன்பு நமக்கு ஏதோ எதிர்பார்க்காம கொடுக்குற அன்பு. நம்முடைய ஆண்டவர் நம்மக்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கல, நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கணுன்றது தான் அவரோட ஒரே எதிர்பார்ப்பு. அதை தவிர நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட இந்த புறஜாதியாரோட கடவுள் மாதிரி எதையுமே எதிர்பார்க்கல. நீ எனக்காக உண்மையா நில்லுன்றதை மட்டும்தான் நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வேலையிலும் கூட ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமப்பா, நீர் என்னை மறக்காம இருக்கிறீங்க அப்பா, நீர் என்னை மறக்காம இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எத்தனையோ தடவை ஆண்டவரே அப்பா உம்முடைய கையை நான் உதறி விட்டு போயிருந்தாலும் ஆண்டவரே, அப்பா நீர் எனக்காக மீண்டும் வரீங்களே அப்பா, எனக்காக நீங்கள் வரீங்களே ஆண்டவரே. அப்பா அந்த கெட்ட குமாரனோட கதையில் பார்த்தது போல ஆண்டவரே, அப்பா அவனோட வாழ்க்கையை அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டான் ஆண்டவரே. அவன் அடுத்து எங்கேயும் போக முடியாத நிலைமையில் ஆண்டவரே அவன் வந்திருக்குதான் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே அவன் ஒரு வேலைக்காரனாக போய் சேர்ந்து கொள்ளலான்னு நினச்சான் அப்பா. ஆனால் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களோட அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி எங்களை புதிய உடையை ஆக்கி ஆண்டவரை எங்களுக்காக நீங்கள் ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துறீங்க ஆண்டவரை. அப்பா ஆமாம் ஆண்டவரை. அப்பா நாங்கள் எத்தனையோ பாவம் பண்ணியிருக்கோம் ஆண்டவரை, நாங்கள் மனம் திரும்பட்டோம் ஆண்டவரை. அப்பா நாங்கள் மனம் திரும்பணும். நீங்கள் கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பாவம் இருந்தாலும் ஆண்டவரை நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. ஒப்பு கொடுத்து ஆண்டவரை, பாவம் செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவ இரக்கத்தை பெறுகிறான்னு வசனம் சொல்லுது. நம்ம பாவங்களை அறிக்கை செய்து விட்டு அப்பா இடத்துல போகும்போது அவர் நம்முடைய வாழ்க்கை மாற்றுகிறவாக இருக்கிறார். அவர் நம்ம மறக்கிற தேவன் இல்லை. இந்த ஆடுகள் 100 ஆடுகள் இருக்கும் போது அந்த தொலைந்து போன ஒரு ஆடை தேடி போகிற தேவனாக இருக்கிறார். அந்த தொலைந்து போன உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் வந்திருக்கிறார். அந்த தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டாமா? அந்த தேவனை நம்ம துதிக்க வேண்டாமா? நம்மளுடைய வாழ்க்கை நம்ம என்ன வாழ்ந்தாலும், நம்ம எத்தனை நன்மை செஞ்சாலும் அது ஈடாகாது. ஆண்டவர் செஞ்ச நமக்காக நம்ம யோசிச்சு பாருங்க. நமக்காக அவர் செஞ்சது, அந்த சிலுவையில் சாத்தானை வென்றுகிறார், சிலுவையில் அந்த பாவத்தை வென்றுகிறார். அந்த ஆண்டவரை யோசிச்சு பார்த்து ஆண்டவர் கொஞ்ச நேரம் நீங்கள் துதிங்க ஆண்டவரை, நீங்கள் துதிங்க. என்னை மறக்கலைன்னு சொல்லி சோத்துறீங்க, என்னை மறக்கலைன்னு சொல்லி சோத்துறீங்க அப்பா. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஆமாப்பா, நீங்கள் என்னை எப்போவுமே மறக்கல ஆண்டவரை. அப்பா நீங்கள் என்னை எப்போவுமே மறக்காதவராத ஆண்டவரை இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரை அப்பா அதற்காக நன்றி ஆண்டவரை. அவ்வளோ ஒரு கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறீங்க அப்பா. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவ்வளோ ஒரு கிருபை நிறைந்த தேவன், இரக்கம் நிறைந்த தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரை. அப்பா நாங்கள் செய்த அக்கிரமங்கள் ஆண்டவரை அப்பா அது நாங்கள் ஒரு விஷயாக மன்னிப்பு கேட்குறோம் ஆண்டவரை. அப்பா எங்களை மன்னியும் சுவாமி, எங்களை மன்னியும் அப்பா, எங்களை மன்னியும் ஆண்டவரை. அப்பா நீங்கள் என்றைக்குமே எங்களுக்கு உண்மையாக தான் ஆண்டவரை இருந்திருக்கிறீங்க அப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மறக்காமல் இருக்கிறீங்களா ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி.
வழி தெரிஞ்சோம் நான் தொலைந்து போனேன், பாதை புரியாம பயந்து நின்னேன். வழி தெரிஞ்சோம் நான் தொலைந்து போனேன், பாதை புரியாம பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவர நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்ன தேடுவர நீங்க நிறுத்தல, அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஆமாண்டவரே, அப்பா நீங்கள் எங்களை எப்போதுமே மறக்கல ஆண்டவரே, எப்போதுமே மறக்காத தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நாங்கள் இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையை உமக்கு நேராக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை. அப்பா நீர் நடத்துங்க அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நீர் நடத்துங்க ஆண்டவரை. அப்பா எங்கள் சித்தப்படி எதுவும் வேணாம் ஆண்டவரை, எங்கள் சித்தப்படி எதுவும் வேண்டாம் ஆண்டவரை, உம்முடைய கிருபையின் கரத்தினாலே ஆண்டவரை. அப்பா நீர் எங்களை வழிநடத்துவீராக ஆண்டவரை. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அது ஒரு வசதி சொல்லி ஜெபிங்க. அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நான் என்பது எனக்கு வேண்டாம் அப்பா, ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க ஆண்டவரை. அப்பா நீர் வழிநடத்துங்க ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை. உங்கள் கிருபை இல்லைன்னா ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்திருக்கவே முடியாதப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை மட்டும் இல்லைன்னா ஆண்டவரே நாங்கள் என்னைக்கோ மடிந்து போயிருப்போம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபை ஆண்டவரே, உங்களுடைய கிருபை அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையில் நாங்கள் தரோம் ஆண்டவர், நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை நடத்துவீராகப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா நீர் எங்களை நடத்துவீராகப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ கிருபையே கிருபையே நேத்தம் என்னை சுமந்தது கிருபையே. ஆமாப்பா உம்முடைய கிருபை தான் ஆண்டவர், கிருபை ஆண்டவர். உம்முடைய கிருபை இல்லைன்னா ஆண்டவரை நாங்கள் இருந்திருக்க முடியாது ஆண்டவரை. கிருபையே கிருபையே நேத்தம் என்னை சுமந்தது கிருபையே. வாழ முடியுமா என
என்ன செய்வேனோ என நினைத்த வேளை உண்டு. தூக்கி எடுத்தீரையா, வாழ வைத்தீரையா. தூக்கி எடுத்தீரையா, வாழ வைத்தீரையா. உம் கிருபையே, உம் கிருபையே நேத்தம் என்னை சுமந்தது. உம் கிருபையே. கடைசியாக என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் ஒப்பு கொடுத்து. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உமக்காகவே நான் வாழ்கிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போ. உமக்காகவே நான் வாழ்கிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போ. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆமாப்பா, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில் கூட நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இருந்தால் ஆண்டவரே அதை நீங்கள் நீக்குங்க ஆண்டவரே. அப்பா, உண்மை அதிகமாக நாங்கள் கிட்டி சேர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. சூத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்காக வாழாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நேராக எங்கள் வாழ்க்கையை திருப்ப ஆண்டவரே. நாங்கள் உமக்காக வாழ ஆண்டவரே. அப்பா, நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்காக வாழணும் ஆண்டவரே. அதற்கு நீரே கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா சூத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. நான் என்ற சுயம் எனக்கு வேண்டாம்ப்பா ஆண்டவரே. நீர் என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க அப்பா. சூத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. நீரே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீர் இல்லாமல் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் உண்மை அதிகமாக நாங்கள் கிட்டி சேர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் நடத்துங்க ஆண்டவரே. மீதான வேலையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.